இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் மூன்றாவது நாளாக தொடர்ந்து போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. ஒருபுறம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து தொடர்ந்து பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதலை அரங்கேற்றி வருகிறது. இன்றைய தினமும் ட்ரோன் ஏவுகணைகள் தாக்குதலை பாகிஸ்தான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ்வாலா. Be the boss. குறிப்பாக ட்ரோன்களை ஏவக்கூடிய நிலைகளை இந்திய ராணுவம் வலுவான பதிலடி மூலம் அளித்திருக்கிறது. இப்படி பல செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக 45 நிமிடத்தில் 14 வெடிச்சத்தம் காஷ்மீரினுடைய குடியிருப்பு பகுதிகளில் கேட்டதா அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலில் காஷ்மீரில் ஒரு காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். எல்லையில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஒரு பதற்றமான நிலையை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. போர் வராது என்று இந்தியா தரப்பில் சொன்னாலும் ஆனால் பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இருப்பினும் உலக நாடுகள் தொடர்ந்து இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தான் தற்போது G7 கூட்டமைப்பு நாடுகள் ஒரு வலியுறுத்தலை வழங்கி இருக்கிறது. அதாவது இரு நாடுகளும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. அதே நேரம் இரு நாடுகளும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் வலியுறுத்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மேலும் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். G7 கூட்டமைப்பு நாடுகள் என்னென்ன வலியுறுத்தல்களை இரு நாட்டுக்கும் கொடுத்திருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாகிஸ்தான் தொடர்ந்து எல்லை தாண்டிய அத்துமீறலை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் என்பது அதிகரித்திருக்கிறது. மூன்றாவது நாளாக போர் நிலை வருகிறது. இரண்டு நாட்டு மக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் அதிகபட்சமான நிதானத்தை கூட்டாக G7 நாடுகள் வலியுறுத்தி இருக்கிறது. அமைதியான முறையில பேசி தீர்வு காண இரண்டு நாடுகளும் G7 கூட்டமைப்பு அழைப்பை விடுத்திருக்கிறது. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க ஆகிய நாடுகளைச் சேர்ந்த G7 வெளியுறவு அமைச்சர்களும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உயர் பிரதிநிதிகளும் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஏப்ரல் 22 பகல்காம் கொடூரமான தாக்குதல் மேலும் ஆகிய விதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் ராணுவ மோதல்கள் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை கடுமையாக அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதால் அவற்றை தவிர்த்து இரு தரப்பிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களின் பாதுகாப்பை உணர்ந்து உடனடியாக பதற்றத்தை குறைக்கவும் அமைதியை முடிவை நோக்கி நேரடி உரையாடல்ல ஈடுபடுவதற்கு இரண்டு நாடுகளையும் ஊக்குவிக்கும் வகையில் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. G7 கூட்டமைப்பு சார்பில் இரு நாட்டு பிரதிநிதிகளுக்கும் இந்த அழைப்பானது விடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் G7 தொடர்ந்து இரு நாடுகளில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பிரச்சனையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் விரைவில் நீடித்த ராஜாந்திர தீர்மானத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாகவும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் குறித்து G7 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இரு நாடுகளும் இந்த போரை விட்டுவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். நன்றி தாயுமானவன், உங்களுடைய விவரங்களுக்கு. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா இவங்க தான் G7 கூட்டமைப்பு நாடுகள். இந்த 7 நாடுகளுமே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறாங்க. இதனை தான் நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய கோரிக்கைக்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் செவிசாய்க்குமா என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.